ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் என்னோடய ட்ரெஸ் செல்ஃபையும் பீரோவையும் தான் டீப் க்ளீன் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒருத்தரோட துணியை செப்ரேட்டாக க்ளீன் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு இடத்த க்ளீன் பண்ணும்போது மற்ற இடத்துலலாம் டஸ்ட்டு பட்டு துணிங்கள்லாம் டஸ்ட் ஆகிடுமோ அப்படின்றனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஏன் எல்லா துணியையும் மூட்டை கட்டுறேன்னு தெரியுங்களா? நான் ஒரு வேகத்தில் துணியெல்லாம் எடுத்து போட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் மடித்து வச்சுருவேனான்னு எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் எல்லா துணியும் மூட்டை கட்டிட்டேன். மூட்டை கட்டிட்டோன்னா அந்த துணிங்கள்லாம் ஒரு ஓரத்தில் அது பாட்டுக்கு இருக்கும். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 சேர் இருக்குது. ஆனால் 2 சேர் தான் உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். மிச்சம் 2 சேர் துணிங்க போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்து வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பையன் வந்துடக்கூடாது, வரதுக்குள்ளே எங்கிட்டாவது போய் இதை ஒழிச்சு வச்சிடணும்னு நினச்சிட்டே போயிட்டுருந்தேன். அது என்னென்னா என்னோடய கல்யாண ஆல்பம் தான். அந்த கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு இது என்னது அது என்னதுன்னு இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டானா, என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்று அதை போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி அதை பண்ணி ஏதோ ஒரு வழி பண்ணிவிடுவான். அதனால தான் அதை கொண்டு போய் அவனுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வழியாக பீரோலேருந்து ரேக்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பீரோவையும் க்ளீன் பண்ணியாச்சு, ரேக்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி பீரோலேருந்து எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையும் அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் நமக்கு இருக்க பெரிய டாஸ்க்கே. ஃபஸ்ட்டு சாரீ எல்லாம் மடித்து வச்சிடலான்ட்டு மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் சாரியை ஃபஸ்ட்டு மடிக்கிறேன்னா அது அந்தளவுக்கு களையெல்லாம் இல்லை. அதனால் ஒரு அளவுக்கு மேலாக்க மடித்து மட்டும் வச்சிட்டோன்னா போதும். அதனால் ஃபஸ்ட்டு சாரீ எடுத்து பீரோவில் வச்சாச்சு. இப்போ மடித்து வச்ச அந்த மாம்பழ கலர் சாரீ என்னோடய கல்யாண சாரீ. என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியான சாரீனா அது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. அடுத்ததாக என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சுட்டேன். அடுத்ததாக இனி பேலன்ஸ் குட்டீஸோட ட்ரெஸ் தான் இருந்தது. நான் மடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு பாப்பாவே நான் மடிக்கட்டா அப்படின்னு கேட்டா. வாச்செல்லாம் இதை தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்னு சொல்லி அவளே மடிக்க விட்டுட்டேன். இதெல்லாம் எனக்கு மடித்து வைக்க 1 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனால் மடித்து வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமே, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா?